नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ॐ हरों हर 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 नमः सोमाय च रुद्राय च नमः ताम्राय च अरुणाय च नमः शङ्गाय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च दूरे वधाय च नमो हन्त्रे च हनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे च मयो भवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च। शिवाय ओम नमः 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 शिवाय। வணக்கம் கங்காதர் ஐயா. தீர்காயுஷ்மான் பவா. எங்க ஆசிரமத்துல ஒரு சீர்திருத்த கல்யாணம் நடத்துறோம். எங்க குருநாதர் ராம சாஸ்திரி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. மத சம்பிரதாயங்களை மதிக்க தெரியாதவங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். என் நிழல் கூட அங்க படாது. நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது சாஸ்திரிகளே. மந்திர சக்தியோட நீங்களும் மனித நேயத்தோட அவரும் 2 பேரும் மகாதேவன் தான் கும்பிடுறீங்க. மார்க்கம் தான் வேற வேற, லட்சியம் ஒண்ணுதானே சாஸ்திரிகளே? இல்ல, லட்சியங்கள் ஒன்னா இருந்தாலும் அது அடையிற பாதைகள் வேறுபட்டு இருக்கும். உத்தம பதவியை அடையணும்னா உத்தமமான பாதையை தான் தேடணும். நான் வரேன். எனக்கு தெரியும் ஐயா, அந்த கங்காதர சாஸ்திரிகள் வரமாட்டார். ஆனா ரொம்ப படிச்சவரு, பெரிய தீட்சை பெற்றவரு, எத்தனையோ வகையில பெயர் பெற்ற நம்ம ஆசிரமத்தை அவமானப்படுத்தி பேசினா இங்க கூடியிருக்கிற இந்த அப்பாவி ஜனங்களுக்கு நாம என்ன பதில் சொல்றது? நம்ம லட்சியங்களை எப்படி நிறைவேற்றுறது? என்னைக்கையா நம்ம ஆசைகளையும் லட்சியங்களையும் அவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதையெல்லாம் ஏத்துக்கல நாம வருத்தப்படுறதுக்கு? மந்திர உச்சாடனத்தை தவிர மனுஷத்தன்மையை பத்தி நினைச்சே பார்க்காத அவரை பத்தி நாம எதுக்காக கவலைப்படணும்? நம்ம கடமையை நாம செய்வோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். தம்பி, இந்த இலையெல்லாம் ஆட்டு
ஆட்டுக்கு. ஆட்டுக்கா? ஆ. இல்லையா, எங்க மாமாவுக்கு. உன் மாமா இலைய திம்பாரா? இலைய மட்டும் இல்லையா, மரத்தையும் திம்பாரு. ஆ. வந்துட்டேன் மாமா. ஏண்டா மணி சாஸ்திரி, வில்வயலை பறிக்க உன்னை எப்ப அனுப்புன இப்ப வர? ஊரு பூரா தேடி தேடி இப்பதான் கிடைச்சது மாமா. இதோ. அட அறிவு கெட்டவரே, இது வில்வேலை இல்லடா, அரச இலை. பரமேஸ்வரன் உனக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்தும் அதை நீ சரியா பயன்படுத்தல. மாமா, நம்ம சிவனுக்கு எல்லாமே கோணல். தலையில சந்திர கோணல், கழுத்துல பாம்பு கோணல். சிவதூஷண மகா பாவம்டா. சாயந்தரமாவது வில்வேலை பறிச்சிட்டு வருவியா? அதாவது அந்த வில்வேலை எப்படி இருக்குன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. மூணு மூணா இருக்குண்டா. ஓஹோ, வில்வக்காய் இருக்குது அந்த மரமா? பரமேஸ்வரனுக்கு வில்வேலைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப புரிஞ்சிருச்சு. விநாயகனுக்கு எருக்கம்பூ மாலை மாதிரி நம்ம பரமசிவத்துக்கு வில்வ இலை மாலை போட்டா அப்படியே குளிர்ந்து போயிடுவாரே. ரொம்ப புத்திசாலிடா. சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து. ஆசீர்வாதம் மட்டும்தானா? பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிக்க வேண்டாமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அதான் மாப்பிள்ள தயாரா இருக்கானே. யார் அந்த மணி சாஸ்திரியா? ஏன், அவனுக்கு என்ன குறைச்சல்? உட்காந்து சாப்பிட்டா 2 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. பக்கத்து ஒரு கோவில்ல வேலை பார்க்கறான். அந்த கோவில் வருமானமே ஏகப்பட்டது இருக்கு. அதோட பொண்ணு நம்ம பார்வையிலேயே இருப்பா. கேக்குறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். இந்த அர்ச்சனை அபிஷேகம்னு என் வாழ்க்கை தான் இப்படி அல்லாடி போச்சு. எங்க பாவம், அவளுக்காவது பட்டம் பதவி இருக்கிறவனா கார்ல திரியிற ஒருத்தனை மாப்பிள்ளையா நினைச்சு பார்க்க கூடாது? அதெல்லாம் அவனுக்கு லபிச்சிருக்கணும்டி. அந்த சிவகடாட்சம் கிடைச்சிட்டா எல்லாம் தன்னால நடக்கும். நீங்க இப்படியே சொல்லி காலத்தை கடத்த பாருங்க. நம்ம கௌரிக்கு ஒரு பூசாரிய நான் மாப்பிள்ளையா ஒத்துக்க மாட்டேன். திருவாரூர்ல ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கான், உடனே வர சொல்லி தகவல் அனுப்புங்க. ஹரினாபி ஹரேனாபி பிரம்மேனாபி ஸ்வரைரபி லலாட்டரேகான புனః பிரயாத். தர்மமே லோகத்தில் இல்லாமல் போனால் ஆபத்தில்
இதயம் நீ சகல உலகாளும் கலைகள் தானாளும் நீயும் நானும் ஜகத்தினை வலம் வர லோகநாயகா ஹே தேவதேவா சகல சடாட்சர கருணை மனமுருகி வரமொன்று தா அன்பினை தா லோகநாயகா ஹே தேவதேவா ஜகமிதிலே நாத பிரம்மமும் நீயே வேதங்கள் உன் ரூபமே ஜகமிதிலே நாத பிரம்மமும் நீயே வேதங்கள் உன் ரூபமே ஜகத்திற்கு மூலம் உன் திருக்கண்களே ஜகத்திற்கு மூலம் உன் திருக்கண்களே கலைமகளே சதுர்முகனே இல்லை என்றால் அகிலமும் கலைந்திடும் ராகமும் கரைந்திடும் லோகநாயகா ஹே தேவதேவா சகல சடாட்சர கருணை மனமுருகி வரமொன்று தா அன்பினை தா லோகநாயகா ஹே தேவதேவா நாராயண நாராயண மாதா பிதாவிற்கு என் வணக்கங்கள். பா குமாரா, சிரஞ்சீவி பவ. என்ன தாயே, 3 மாதாக்களும் ஒரே நேரத்தில் லோகநாயக ரட்சகர்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மபுத்திரா, நியாயம் கேட்பது கர்வமாகி விடுமா? உண்மைதான். லோகநாயகர்கள் இத்தனை காலம் சம்பாதித்த பேரையும் புகழையும் 3 மாதாக்களும் இன்னும் எத்தனை காலத்திற்கு காப்பாற்றப் போகிறீர்கள்? திருக்கால ஞானி, நீ சந்தேகிக்க காரணம்? இதில் சந்தேகம் என்ன இருக்கிறது? இது கலிகாலம் அல்லவா? எப்பொழுது யார் பக்கமிருந்து என்ன மாறுதல் வருமோ என்றுதான். மாறுதலும் சீறுதலும் பூலோகத்திற்கு தானே தவிர தேவலோகத்திற்கு இல்லை நாரதா. ஆனால் இந்த சூழ்ச்சி, அரசியல் இவை அனைத்தும் நமது லோகத்திலிருந்து தானே தேவி பூலோகத்திற்கு சென்றதாக சொல்கிறார்கள். இருக்கலாம். எது எவ்வாறாயினும் யாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள் நாரதா. சர்வ சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர் தாங்கள். தங்களோடு என்னால் வாதிட முடியுமா? ஆனால் காலமாற்றம் ஒன்றுதான் என் சந்தேகத்திற்கு சரியான பதிலளிக்கப் போகிறது. வருகிறேன் தாயே. நாராயண நாராயண. மாமா, என்னம்மா? அந்த விநாயகர் பொம்மை கொடுங்க மாமா. பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போமா. பணம் இல்ல மாமா. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போமா. பொம்மையை கொடுங்க மாமா, பணத்தை நாளை கொடுக்குறேன். அப்ப நானும் நாளைக்கு கொடுக்கறேன். இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட பொம்மை. மாமா மாமா, பணத்தை கொடுத்துட்டு பொம்மை வாங்கிட்டு போன்னு சொன்னா
அப்புறமா தரேன் மாமா. நானும் அப்புறமா தரேன். பொம்மை வேணும்னா பணத்தோட வா. சாமி, என் கையில இருந்த பொம்மை உடைஞ்சு போயிடுச்சு. புது பொம்மை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. காசு வந்ததும் புது பொம்மை வாங்கி நான் பூஜை செய்றேன். என் மேல கோபப்படாத சாமி. இங்க பாருமா, சின்ன பொண்ணு ஏதோ விளையாடுறதுக்கு பொம்மை கேட்கறேன்னு நினைச்சேன். உனக்குள்ள இவ்வளவு பக்தி இருக்கும்னு எதிர்பார்க்கல. இந்தாம்மா. இதோட காசு நான் அப்புறமா தரேன் மாமா. பரவாயில்லம்மா, தினமும் பூஜை பண்ண. லீலா லீலா, நிஜமாவே நீ என்ன விரும்புறியா? இல்ல மதம் பின்னாடி சுத்துறாங்களா? நெசமா தான் ஏன் விரும்புறேன். அந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ தான் என் ஊர்வசி, நீ தான் என் துலோத்தமா. வாழ்நாள் முழுக்க நான் உன் கூட தான் இருப்பேன். செத்து போயிட்டா கூட நான் ஆவியா வந்து உன்னை அப்படியே கண்டுபிடிச்சுக்குவேன். அவ்வளவு பெரியமா உனக்கு? ஆமா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நான் உன் கண்ணை கட்டி விடுறேன். நீ தேடிக்கிட்டே நேரா வந்து என் வீட்டுக்கிட்ட என்ன பிடிச்சிட்டேன்னா உன் காதல் உண்மைதான்னு உன் கையை பிடிச்சிக்கிட்டு ஊர்வலம் வருவேன். நீ மட்டும் கைய கொடுத்தினா இந்த உலகம் முழுக்க சுத்தி வரும். உன் வீடு என்ன சுண்டக்கா? உன்னை பிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கேவே பரிச்சை வைக்கிற. இப்ப பாரு, நீ எங்க இருக்க? அதோ வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன். உன் வீட்டை பிடிக்கிறேன் பாரு. இதோ நெருங்கிட்டேன், பக்கத்துல வந்துட்டேன். இதோ வந்துட்டேன் பாரு. இதோ பிடிக்க போறேன். ஐயோ ஆமா. எங்க இருக்கு? புடிச்சிட்டேன் பாத்தியா லீலா? இப்ப பாத்தியா என் காதலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு? அவ வயிறு இப்படி எல்லாம் காட்டிட்டு நிக்க மாட்டாள. நான் அதோ ஓடிட்டேன். நான் இல்ல, சும்மா விளையாட்டு. என்ன லட்சுமி, சோர்வா இருக்க? மறுபடியும் ஏதாவது? என்னடி இப்படி கேக்குற? கையில 6 மாசம், வயித்துல 3 மாசம். உன் புருஷன் நிறைய பூஜைகள் பண்றாரு, எப்பவும் கோயில்ல தான் இருப்பாருன்னு சொன்ன. அதுலயும் அவரு தேவி பக்தன். பகல் பூரா கோயில்ல பூஜை, சாயந்தரம் ஆனா வீட்டுல பூஜை. ஐயோ, என்னடியாச்சு? கால் தடுக்கிடுச்சு. கால் தடுக்கிற வயசுதான், கொஞ்சம் பார்த்து நடந்து வா. பாடி போலாம். கௌரிம்மா, என்னம்மா பெருமூச்சு விடுறீங்க? கடவுள் பொம்மையை பார்த்தா இல்ல அந்த பொம்மையை செஞ்ச என்ன பார்த்தா? வசந்தம் வரத பார்த்து குயில்களை யாரு பாட சொன்னது? மழை வரத பார்த்து மயில்களை யாரு ஆட சொன்னது? இது எங்க ஆரம்பிச்சதோ, எத்தனை ஜென்மமா தொடருதோ? இருக்கலாம், ஆனா அது இந்த ஜென்மத்தில் மட்டும் நடக்காது. ஏன்? அந்தஸ்து, ஆச்சாரங்கள் இருந்துட்டா இந்த சமுதாயம் ஏத்துக்காது. பெத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வேணும், உன்னை வீட்டுல தேடுவாங்க. அது எனக்கு தெரியும். நான் வரேன். ஆனா மனசுல விழுந்த எண்ணத்தை மாத்திக்க முடியாது. வேணும், வரேன்.
அம்மா பார்வதி, நீ ஆசைப்பட்டவனையே தவம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட தெய்வம். நான் ஆசைப்பட்டவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா? நாராயண ஆதர்ச தம்பதிகளுக்கு என் வணக்கங்கள். நன்மை உண்டாகட்டும் நாரதா. இப்படி அமரு. ஏதாவது உலகச் செய்திகள்? செய்திகள் இல்லை என்றால் நாரதன் வரமாட்டான், இல்லை என்றாலும் உருவாக்குவான். நாராயண நாராயண. சிருஷ்டிகர்த்தாவின் குமாரன் அல்லவா? நாரதா, புதிய செய்திகள் ஏதேனும் உண்டா? அனைத்தும் புதிய செய்திகள் தான் தாயே. பூலோகவாசிகளின் வாழ்க்கை முறைகள் அனைத்தும் முற்றிலுமாக மாறிப்போயிருக்கிறது. பூஜைகள், புனஸ்காரங்கள், பக்தி அனைத்தும் விதவிதமாக மாறிப்போய்விட்டது. அதற்கேற்றாற்போல் தெய்வங்கள் மத்தியில் கூட யதார்த்த சக்திகளின் தாளம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஏதோ புதிய வார்த்தைகளாக உள்ளது. ஆம் சுவாமி. நீலவண்ண சுரூபியான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வெங்கடேஸ்வர நாமோதயத்தில் அந்த ஏழுமலைக்கு சென்று விளையாடிய கதை தங்களுக்கு தெரியும் அல்லவா? கல்மிஷமான கலியுகத்தை காப்பாற்றி கரை சேர்க்கவே அந்த அவதாரம் எடுத்தார் வைகுந்தன். அதனால்தான் அந்த ஊரின் பெயர் கலியுக வைகுந்தம் என்றும் அந்த சுவாமியின் பெயர் வட்டி கொடுப்பவர் என்றும் பிரசித்தியானது. பூலோகத்தில் இருக்கும் பக்தர்களோ கூட்டம் கூட்டமாக அந்த மலைக்கு சென்று அனுதினமும் அந்த உண்டியலை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தனலட்சுமியே அவருடைய இதயத்தில் வாசம் செய்யும் போது மாதவனுக்கு பணம் எதற்கு நாரதா? அது மட்டுமா தாயே, உலக மக்களின் க்ஷேமத்திற்காக அவதாரம் எடுத்திருக்கும் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஒருபுறம் பீவி நாச்சியார், மறுபுறம் அலமேலுமங்கை என்று மனம் முடித்து காதல் என்ற ஒரு வார்த்தை உலகில் உருவாக காரணமாகிவிட்டார் சுவாமி. உலக நன்மைக்காக மாதவன் மனித குலத்தின் காதல் சுரூபனாக அவதரித்தான். சதுர்புஜன் லீலா வினோதங்களுக்குரியவன். அது அவதார தர்மம். என்ன அவதார தர்மமோ சுவாமி. இத்தகைய காதலில் விழுந்து தத்தமது கடமைகள், தர்ம காரியங்கள் அனைத்தையும் மறந்து பூலோகத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். மனித குலத்தின் தவிர்க்க முடியாத ஒன்று. அதனை தடுமாற்றம் என்று சாதாரணமாக எண்ணிவிடாதே. நாராயணா, தாங்களும் அந்த ஸ்ரீனிவாசன் பக்கம்தான் போலிருக்கிறதே. தந்தையர் மூவர், தாய்களும் மூவர், அனைவரும் ஒன்றாகத்தான் சிந்திக்கிறார்கள் போலும். நாராயண நாராயண. ஏன் வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு என்னையா வைக்கம்? மறுபடியும் எதுக்கு இங்க? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு, சீக்கிரம் போலாம். என்னது, எங்க அப்பா கேட்காம வரணுமா? திருட்டு கல்யாணமா? என்னது, கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னையா உங்க அப்பனையா? உங்க அப்பங்கிட்ட எப்படி பேசியே, எப்படி சமாதானப்படுத்துவே, அதெல்லாம் உன்னோட தலையெழுத்து. முதல்ல இங்க இருந்து போலவா, தாலி கட்டணும். அப்படி சொல்லு. அப்படின்னா எங்க அப்பா என்ன பயம்? என்னது, எனக்கு பயமா? எனக்கு பயம். இந்த மணிசாஸ்திரிக்கே பயமா? முதல்ல உங்க அப்பனை கூப்பிட்டு என் தைரியத்தை காட்டுறேன். வந்துட்டேன்டா. வந்துட்டியா? இங்கதான்டா இருக்கேன். விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன் பாருடா. என் பொண்ணை எடுத்துட்டு எங்கடா போற? எங்க போனா மாட்டேன்டா. உனக்கு என்ன பண்றேன் பாருடா. மூட்டையில கட்டி உன்னை துவைச்சிடுறேன். ஐயோ, உன்னை கழுத மாதிரி ஓடி என்ன பண்றேன் பாரு. என் பொண்ணை கூட்டிட்டு ஓடுறாரு. யாரும் ஆம்பளைக்கு இல்லையா? அவனை பிடிங்க. ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்தாதீங்க, காப்பாத்தாதீங்க. ஏண்டா, ஏன் முன்னாலேயே என் பொண்ணை எடுத்துட்டு போறியா? வாடா, ஆசிரமத்துக்கு வாடா. உன் தோலை உரிச்சு தப்பு செஞ்சு டம் டம்னு வாசிக்கிறா. வாடா. என்ன செஞ்ச? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே? அது முடியாது, முடியவே முடியாது. எதுக்கு? முடியாது. நீங்க உள்ள போங்க. வா, சாமியை சொல்லிருச்சு. என்னையா நடந்தது? அதாவது சாமி, அவன் என் பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான். பொண்ணு சம்மதம் இல்லாம அவன் எப்படி எடுத்துக்கிட்டு போவான்? சரியா தான் கேக்குறீங்க. ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் வெட்டி ஆத்துல போட்டுற. அப்போ உன்னை ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கு பதிலா ஒரு தகப்பனோட கடமையா நீயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடு. அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிட்டோம். அது எப்படி சாமி? அது எங்க குலத்துக்கு விரோதமாச்சே. அப்புறம் என்ன அங்க சேர்க்க மாட்டாங்களே? குலம், கோத்திரம், ஐதீகம், இந்த முட்டாள்தனங்களை எல்லாம் நாம தான் ஏற்படுத்திக்கிட்டோம். ஆண்டவனுடைய பார்வையில எல்லாம் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே குலம், மனித குலம். ராமா, ரெண்டு அன்பு உள்ளங்களை பிரிச்சு வச்சு பாவத்தை கட்டிக்காத. பெத்த தகப்பனா அவங்கள ஆசீர்வாதம் பண்ற வழியப்பார். என் பேச்ச கேளு, எல்லாம் நல்லபடியா முடியும். சரிதான் சாமி. புள்ளைய பெத்துக்கிட்டேனே தவிர அதை வளர்க்க கத்துக்கிட்டேன்னா அவங்க தலையில அப்படித்தான் எழுதியிருக்கு போல இருக்கு. முடிச்சு வச்சிடறேன். வாடா மணி சாஸ்திரி, வா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, வாங்க. வா வா. சாமி சொன்னாரு உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லி, ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் பத்தாது. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது அநியாயம் நடந்தது, மோளம் அடிச்சிருவீங்க. ஜம் தருகிட தெரியல. மாப்பிள்ள,
இது என்னது டோலு. தெரியல? இங்க வா, வா இங்க. இந்த டோலு எங்க மாமா எனக்கு கொடுத்த பரிசு. இத நான் உனக்கு கொடுக்கறேன். வச்சுக்க, அவளையும் வச்சுக்க. ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஆயுசு பூரா குடும்பம் நடத்து. சாமி, இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நமஸ்காரம் சுவாமி. வாயா, வா வா வா. போன காரியம் என்னாச்சு? அம்மா, நம்ம பொண்ணை யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? கங்காதர சாஸ்திரியோட பொண்ணுன்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தையில சரின்னு சொல்லிட்டாங்களே. சரி, பொண்ணு பார்க்க எப்போ வராங்களா? அவங்க நிச்சயத்தன்னைக்கே பொண்ணை பார்த்துடுறாங்களாம். சுபம். வர வெள்ளிக்கிழமை பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம். அன்னைக்கே தாம்பூலம் மாத்திக்கலாம். இந்த தகவலை சொல்லிடு. ஆகட்டும் சாமி. கௌரிமா, நீங்களா? ஏன், நான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா? நான் பொம்மையை வித்து பொழைக்கிறவன். நாங்க அந்த பொம்மையை நம்பியே வாழ்றவங்க. அப்படி சொல்லாதீங்க. நீங்க அந்த பொம்மையை அலங்காரம் பண்ணி ஆரத்தி எடுக்கிறவங்க. நான் உங்களுக்கு ஆரத்தி எடுக்கலான்னு வந்திருக்கேன். கௌரிமா, உங்க வாழ்க்கை கற்பூரமா கரைஞ்சு போறத நான் விரும்ப மாட்டேன். புருஷனுக்காக கற்பூரமா கரைஞ்சு போகத்தான் கடவுள் பெண்களை படைச்சிருக்கார் போல இருக்கு. எங்க வீட்டுல என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. நல்லதுதானே? வேணும். இஷ்டம் இல்லாத இடத்துல கண்ணீரா கரைஞ்சு போறதை விட விரும்பின இடத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த எண்ணத்துல தான் வந்தேன். அதை ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. கௌரிமா, திரு கல்யாணத்தன்னைக்கு நிச்சயம் பண்ண போறாங்களா? அதுக்குள்ள நீங்க எடுக்க போற முடிவுதான் என் மன போராட்டத்துக்கு ஒரு முடிவை தரும். கௌரி, கௌரி, என்னம்மா ஏதோ யோசனையா இருக்க? ஐயோ, ஒன்னும் இல்லம்மா. ஒன்னும் இல்லைன்னு சொல்ற. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? யார் செஞ்ச புண்ணியமோ இல்ல உங்க அப்பாவுடைய பூஜா பலனோ, எவ்வளவு நல்ல சம்பந்தம் தெரியுமா? எழுந்துருமா, எழுந்து முகத்தை கழுவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாமா. வேணும். கௌரிமா, நீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்காக தான் வந்தேன். நீங்க வேணும்னு வந்தேன். என்னது? மகா பண்டிதருக்கு பிறந்த உனக்கும் பொம்மை வித்து பொழைக்கிற எனக்கும் கல்யாணமா? இந்த சமுதாயம் ஒத்துக்காது. உண்மையான காதல் சமுதாயத்துக்கு பயப்படாது. சமுதாயத்துக்கு நடுவுல தானே நாம வாழ்ந்தாகணும். வேணும், உங்க பயத்துக்கும் தயக்கத்துக்கும் தியாகம்னு பேரை சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. கௌரிமா, ராத்திரியும் பகலுமா இந்த தெய்வங்க கூடவே பழியா கிடக்குறீங்களே. எந்த தெய்வமும் இந்த சமுதாயத்தை எதிர்க்கிற தைரியத்தை கொடுக்கலையா? பாருங்க, பாமா ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாசுதேவன், ஆகாசராஜன் பொண்ணு பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஸ்ரீனிவாசன், இவங்க குலம் மதம்னு கட்டி போட்டு உங்களை பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்களா? எந்த காதல் கதையும் உங்க மனசை தொடலையா? இங்க இருக்கிற எந்த தெய்வமும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கலையா? கௌரிமா, வேணும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த மனசை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நிச்சயமா மாட்டேன். இது என் உறுதியான முடிவு. கௌரிமா, இதெல்லாம் கனவா? பகவானே, இதெல்லாம் கனவாவே இருக்கட்டும். அடியேன் செல்லம், நாளைக்கு கோயில்ல திருக்கல்யாணம். என் பொண்ணுக்கு இன்னைக்கே கல்யாண கலை வந்துடுச்சு. போயிட்டு வாமா.
சதாசிவா, உன் திருக்கல்யாணத்தன்னைக்கே என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணியிருக்கேன். ஆதி தம்பதிகளான நீங்க அந்யோன்யத்துக்கு உதாரணங்கிறது உலக பிரசித்தி. உன் குடும்பம் மாதிரியே என் குழந்தையோட குடும்பமும் ஆனந்தமயமா இருக்கணும்னு, அவ என்னென்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அம்மா சௌபாக்கியவதி, அப்பா அம்மாவோட கௌரவத்துக்கு தலை வணங்கி என் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு சொல்றியா? ஆசைப்பட்ட வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு கண் காணாத இடத்துல போய் கஷ்டப்பட சொல்றியா? சொல்லுமா, நீயே சொல்லு. ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்டீங்க? நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த இடம் அத்தனை பேரும் நிம்மதியை தேடி வர ஆசிரமம். இங்க யார் வேணாலும் வரலாம். எதுக்காக வந்தேன்னு கேக்குற அதிகாரம் யாருக்கும் இல்ல. நிஜம்தான். ஆனா குலம், மதம், ஆச்சாரம், சம்பிரதாயம் இதை எல்லாத்தையும் உயிர் மூச்சா நினைக்கிற கங்காதர சாஸ்திரியோட மகன் இப்படி பேசுறது இந்த ஆசிரமத்துக்கே அவமானம்னு நினைக்கிறியா? குருதேவா குருதேவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் என்னோட சிஷ்யனாக முடியாது. வேணும், குருவோட லட்சியங்களை தவறாம கடைப்பிடிக்கிறவன் தான் உண்மையான சிஷ்யன். என்ன சொல்றீங்க? வேணும், உன்னோட பயம், வேதனை ரெண்டுமே எனக்கு புரியுது. மனுஷன் சுகமா வாழ்க்கை நடத்துறதுக்கு அன்னைக்கு ஆரோக்கியமான சமுதாயத்தை தான் உருவாக்கினான். ஆனா கால மாற்றத்துல அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. மனுஷனோட சுயநலத்தை பார்த்து அந்த சம்பிரதாயம் காணாம போயிடுச்சு. இப்ப நமக்கு மிச்சம் இருக்கிறது துக்கமும் துயரமும் தீர்க்க முடியாத அச்சமும் மட்டும்தான். மறுபடியும் இதுக்கு உயிர் கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா உன்ன மாதிரி இளைஞர்கள் முன் வரணும். வேணும், தேடி வர்ற மனைவி, தேடி போற புருஷன், குளம் தடைக்க முக்கியமானவங்க. இப்படி ஒரு துணை உனக்கு கிடைச்சது நீ செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். இந்த கௌரிய தைரியமா ஏத்துக்க. மனசு மலர்ந்தது, மனசு மலர்ந்தது, வயசும் உணர்ந்தது, உன் எழில் காண கொதித்தது, வாழ்வினை அள்ளி கொண்டது. மனசு மலர்ந்தது, வயசும் உணர்ந்தது. மனசு மலர்ந்தது, வயசும் உணர்ந்தது. மனம் கொண்ட வாழ்விது, தினந்தோறும் வேண்டுவது, எண்ணிலா காலங்கள்
மலர்ந்தது வயசும் உணர்ந்தது உன்கிழில் காண கொதித்தது வாழ்வினை அள்ளிக் கொண்டது. திரிபுர சுந்தரி, என்றென்னவோ திரிலோக சுந்தரியாக காணப்படுகிறாய். ஆமாம், சிருங்கார தலைவனாயிற்றே தாங்கள். பார்வதி பரமேஸ்வரி அனுபந்தம் யுகாக்களை வழிகாட்ட வல்லது என்று வேதாந்தங்கள் கூறுகிறது. அந்த வேதாந்தம் படித்த மாணவர்கள் நம்மைதான் பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு அதற்கான தகுதி உண்டு தேவி. நமக்கு இல்லையா? நமக்கா? நாம் தேவர்கள் தேவி, அது நமக்கு ஒத்து வராது. அதனால்தான் போலும் நாம் ஆதர்ச தம்பதிகள் என்று லோக பிரசித்தியானோம். லோகேஸ்வரி, லோகேஸ்வரி, இந்த சிரிப்பிலே உள்ளது ஆனந்த சுகம். கோயிலுக்கு போன பொண்ணு வேற எங்கடி போயிருக்க போறா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா. ஏதாவது சிநேகிதி வீட்டுக்கு போயிருக்காளான்னு பாரு. எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அடாடாடாடா, கண்டதையும் நினைச்சு ஏண்டி இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிற? எல்லாம் வந்துருவா. அப்ப சாமி நாங்க போயிட்டு வரோம் சாமி. போயிட்டு வரேன்னு ஏன் இப்படி பறக்குறீங்க? நாளைக்கு கோவில்ல திருக்கல்யாணம். அதே நேரத்துல நம்ம வீட்டுல என் குழந்தைக்கு நிச்சயதார்த்தம். கடைக்கு போய் பூ பழம் மற்றதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமா? பூ கொஞ்சம் தாராளமா வாங்கிக்கோங்க. இந்தா. அடே, இதுல சிக்கனம் பண்ணாதீங்க. எந்த குடும்பமும் சந்தோஷமாவும் சௌக்கியமாவும் வாழணும்னா அமைதி, பொறுமை, விட்டு கொடுத்து போற எண்ணமும் இருக்கணும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னு, அதை கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நிறுத்துங்க. கங்காதர சாஸ்திரிகளே, சரியான நேரத்துல வந்தீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சம்பிரதாயத்தை மீறின இந்த கல்யாணத்துக்கு ஏன் ஆசீர்வாதமா? ராமு சாஸ்திரி, கள்ளங்கபடம் தெரியாத என் பொண்ணை ஏமாத்தி இப்படி ஒரு கேவலமான கல்யாணத்தை நடத்தி வச்சு என்ன அவமானப்படுத்துறியா? போயா போயா அந்த பக்கம். கௌரி, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை எல்லாத்தையும் நீ காப்பாத்துவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சு என்ன இப்படி ஏமாத்திட்டியே? அப்பா, மனசு ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு வாழ்க்கப்படுறது தற்கொலைக்கு சமம். வாய மூடு. வெக்கம் இல்லாம பதில் பேசுறியா? வாயங்கூட. உங்களுக்கு இப்ப ஆசீர்வாதம் பண்றதை தவிர உத்தரவு போடுற அதிகாரம் இல்ல. ஏன் இல்ல? எவனோ ஊர் பேர் தெரியாதவன் உன் கழுத்துல தாலி கட்டிடுறதுனால ஒரு அப்பனுக்குள்ள அதிகாரம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? இப்பவே அந்த தாலியை இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா மரியாதை கட்டுறோம். என்ன சொன்ன? என் மனைவிக்காக நான் என்ன வேணா செய்வேன். வேணும், யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. சாஸ்திரிகளே, பொறுமையா இருங்க. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். யாரும் காரணம் இல்ல. வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்க முடியும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் கிடைக்காதையா, என் வயிறு எரியுது. கௌரி, நீ எப்படி இவன் கூட சுகமா வாழ்ந்துருவ? அவன் எப்படி உன் கூட குடும்பம் நடத்துவான் நானும் பாத்துறேன். சம்போ சங்கரா வாவா நீ வாடா. ஸ்ரீசைலம் தன்னில் வாசம் கொண்ட பார்வதீஸ்வரா, என் கதையை கேளடா. இது ஏனோ முறைதானோ, அடமௌனம் ஏனடா? ஸ்ரீசைலம் தன்னில் வாசம் கொண்ட பார்வதீஸ்வரா, என் கதையை கேளடா. இது ஏனோ முறைதானோ, அடமௌனம் ஏனடா? உன் பாத பூஜை செய்து வந்த புண்ணிய பலனிதா, தெய்வாம்சமும் மனிதாம்சமும் சரிசமமும் ஆனதா. உன் பாத பூஜை செய்து வந்த புண்ணிய பலனிதா, தெய்வாம்சமும் மனிதாம்சமும் சரிசமமும் ஆனதா. ஏ சந்திரசேகரா, ஏ நீலகண்டனே, வருவாயோ தருவாயோ கௌரி மனோகரா. ஸ்ரீசைலம் தன்னில் வாசம் கொண்ட பார்வதீஸ்வரா, என் கதையை கேளடா. இது ஏனோ முறைதானோ, அடமௌனம் ஏனடா?
பாரடா என் இஷ்டமும் உன் இஷ்டமும் கதியின்றி போவதா இது மாயைதான் பிரபு உன் நிலையை பாரடா என் இஷ்டமும் உன் இஷ்டமும் கதியின்றி போவதா ஏ பக்த பூஷணா என் பக்தி வேஷமா அழைப்பாயோ மகதேவா இனிவா என் ஆத்மனே ஸ்ரீசைலம் தன்னில் வாசம் கொண்ட பார்வதீஸ்வரா என் கதையை கேளடா இது ஏனோ முறைதானோ அடமௌனமே நடா ஆத்ம பிராணம் அனைத்திலும் நீயே ஹரஹர சங்கர விஸ்வவிபூ அவனியும் நீயே அக்னியும் நீயே ஜெகத்காரணா சிவசம்போ மனதில் காயம் பட்டவன் கோபம் அக்னி குண்டமாகும் மனபயமெல்லாம் சிவமயம் போக்கும் என்றவன் வீரம் போயிற்றா இனி வருவாயா ஜெகத்காரணா வரம் தருவாயா ஜெகநாதாவா ஹரஹரா புரந்தரா பக்தா, ஆஹா பரமேஸ்வர காட்சியளித்தாயா மகானுபாவா தன்யனானேன். ஆஹா மகேஸ்வரா, இது என்ன விபரீதம்? தர்மத்தின் மீது நான் வைத்த நம்பிக்கை வீண் போனதா? சுயநலம் பெருகி போய்விட்டது. மனித குலம் நம்பிக்கையற்று போய்விட்டது. இந்த அவமானமும் தோல்வியும் என்னை மிகவும் வாட்டி எடுக்கிறது. பரமேஸ்வரா, இந்த அவமானமும் தோல்வியும் எனக்கில்லை, உனக்கு. என்னால் தாங்க முடியவில்லை. இந்த பந்தங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடு பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, ஈஸ்வரா, பரமேஸ்வரா. உன் சங்கடம் புரிகிறது. இந்த பந்தங்கள் தீரும்போது உன் வேதனைகளும் மாறும். அதுவரையில் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டியதுதானா? அவசியமில்லை. உனக்கு என்ன வர வேண்டும் கேள். எனக்கு எந்த வரமும் வேண்டாம் சுவாமி. எந்த உருவத்தை பார்த்து மயங்கி என் மகள் விபரீத திருமணத்திற்கு சம்மதித்தாளோ அவர்களின் முதல் இரவில் முதல் ஸ்பரிசத்திலேயே அவள் கணவன் உருமாறி போக வேண்டும். என்னுடைய தவமும் உன்னுடைய வரமும் பேரும் புகழும் நிலை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அனுகிரகிக்க வேண்டும். ததாஸ்து. ஆஹா சம்போ சங்கரா, பாஹிமாம் பாஹிமாம் பாஹிமாம். நீங்க வரியா இல்ல நானே அங்க வரட்டுமா? நீ சிரிக்கிற சிரிப்பை என்ன பார்த்து சிரிச்சா அந்த முத்துச்சிரிப்பே எனக்கு 1000 கதைகளை சொல்லுமே. இதுக்கு முன்ன உங்க முன்னாடி நிறைய தடவை சிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு. மற்ற ராத்திரிகளுக்கும் இந்த ராத்திரிக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? அது விடியும் போதுதான் தெரியும். வா கௌரி. உன்னை வரவழைக்க எனக்கு தெரியும்.
வரமாட்டேன்னு சொன்ன? உங்க பாட்டின்னு இழுத்துருச்சு. இந்த பாட்டு தான் உன்னை என்ன என் கூட இணைச்சது. கௌரி, நீ எப்படி உன் கூட சுகமா இருக்க போற, அவன் எப்படி உன் கூட குடும்பம் நடத்த போறாங்கிறத பாத்துறேன். நீங்களா அப்படி சொன்னீங்க? உலக கஷ்டங்களை தீக்கிறதுக்காக உங்க தபோ சக்தியை பயன்படுத்துற இரக்கமுள்ள மனுஷன் நீங்க. நீங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இது நீயா வாங்கிக்கிட்ட தண்டனை பெரியவங்களை மதிக்காம போனதுக்காக கிடைச்சது. மத்தவங்களோ பெத்த பிள்ளைங்களோ பாவத்துக்கு பரிகாரம் தேடணும், தண்டனை அனுபவிக்கணும். நிச்சயமா உங்க கோவம் என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு ராட்சசனா மாத்திடுச்சா? இந்த பாவம் உங்களை சேராது. இந்த மாதிரி கடுமையான தண்டனைய ஒரு அப்பாவிக்கு வழங்கின அந்த பரமேஸ்வரன் யோகியமானவன் இல்ல, மோசமானவன். ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளராத. ஆத்திரத்துல இல்ல, கட்டின தாலியோட ஈரோ காயறதுக்கு முன்னாடியே கனவு கண்ட வாழ்க்கை கண்ணு முன்னாடியே கருகி போச்சேங்கிற வேதனைப்பா, வேதனை. முன்ன பின்ன யோசிக்காம வரம் கொடுத்த அந்த பரமேஸ்வரனோட யோகியதைய வாய மூடு. பரமேஸ்வரன் நிந்தனையை தாங்கிக்க மாட்டேன். என்ன செய்வ? சாபம் கொடுப்ப? சதாசிவனை உபதேசம் பண்ணி கிடைச்ச சக்தியை வச்சு ஒரு அப்பாவியோட வாழ்க்கையை அநியாயமா கெடுத்ததுக்கு ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து நீ வேதனைகளை அனுபவிக்கத்தான் போற. அநியாயம், அக்கிரமம். அக்கிரமம் இல்லை, இது நியாயம் தேவி. இது நம் கடமை. என்னதான் கடமையாக இருக்கட்டுமே, உங்கள் பக்தனுக்கு பயங்கரமான வரமளித்து ஒரு பாவம் அறியாத பெண்ணின் வாழ்க்கையை நெருப்பில் அழித்து விட்டீர்கள். இதுதான் பக்த ரட்சணையா? இல்லை, இதுதான் தெய்வத்தின் கடமையா? ஒருவர் நலனுக்காக இன்னொருவர் வாழ்க்கையை பஸ்மமாக்குவதா? அதுவும் ஒரு அபலைக்கு எதிராக, ஆணினத்துக்கு சார்பாக. ஆணினத்துக்கு சார்பாக இல்லை தேவி. இதுதானே காலங்காலமாக ஆண்கள் செய்யும் இந்திரஜாலம். இன்றைக்கும் பெண்களை பதுமைகளாக்கி ஆட வைக்கின்றீர்கள். தேவி, என்னில் சகபாகம் நீ. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. யாரை யார் ஆட்டுவீர்கள்? போதுமே உங்கள் வார்த்தை ஜாலம். பக்தர்களை காப்பது நீங்கள் மட்டும்தானா? நாங்கள் இல்லையா? உங்களுக்கான கடமைகள் இருப்பதைப் போல எங்களுக்கும் கடமைகள் உண்டு. ஆவேசம் ஏன் தேவி? ஆவேசப்படாமல் உங்கள் சுயநலத்தை கண்டு வாய்மூடி இருக்க வேண்டுமா? அது முடியாது தேவி. என் கடமையை நானும் நிறைவேற்றுவேன். இவன் என்னடா குரங்குக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா? கல்யாணம் ஆன முதராத்திரிலே இதுக்கு பித்து பிடிச்சிருச்சு போல இருக்கு. குரங்கு குரங்குன்னு சொல்லி என் புருஷனை அவமானப்படுத்தாதீங்க. போயிடுங்க இங்க இருந்து. இதுக்கு நிஜமாவே பைத்தியம் முடிச்சிருச்சு. முதல்ல அந்த குரங்க வேற நிறுத்துங்க. என் கிட்ட வந்தீங்க மரியாதை கிட்ட போயிடும். இந்த குரங்கால தான் இவ்வளவு பிரச்சனை. கஷ்டம் எல்லாம் தீரணும்னா இந்த குரங்கு இங்க இருக்க கூடாது. இது குரங்கு இல்ல, என் புருஷனை எத்தனை தடவை சொல்றேன். ஒரு பொண்ணா இருந்து நீங்க கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவனுக்கு கட்டிக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இது என்னன்னா குரங்க கட்டிக்கிட்டு அழுகுது. சரிங்க, நல்லா சரிங்க. தப்பு உங்களோடது இல்ல, என் தலை எழுத்து. என்ன பெத்த அப்பாவே என் வாழ்க்கையை தசை மாத்தி விட்டுட்டாரு. வேலுவ கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணீங்க. இப்ப நீங்களே சிரிக்கிறீங்க. எனக்கா உங்களுக்கா? இந்த கலியுகத்துல மனுஷங்க எப்படிமா உருமாறுவாங்க? சரியான பைத்தியமா இருப்பா போல இருக்கு. எந்த காலத்திலயும் தெய்வ சக்தி இல்லாம இந்த உலகம் இயங்கிடுமா? தெய்வ சக்தியை நம்பாத நீங்க தான் பைத்தியம். உங்களுக்கு தான் புத்தி சரியில்லை. மனசையும் மனுஷத்தன்மையும் மதிக்காத உங்களை நம்புறதை விட அந்த தெய்வத்தை நம்புறதே மேல். ஹிமகிரி தனையாய் இருப்பவள் நீயே.
रूपिणी रीङ्काराधन वागिनी कपालकुण्डल धारिणी कपटतन्त्र परिकारिणी धर्मत्तिन तायुं नी त्रिलोक करुणागरी योगानन्दगरी साक्षात् मोक्षगरी सदाशुभगरी कृपासागरी जननी जगज्जननी கௌரி, அம்மா கௌரி, யாருமா நீங்க? யாருன்னு சொல்றதுமா? நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு. என் கூடவா ஒப்பிடுறீங்க? வேண்டாம்மா, நான் ஒரு பாவ ஆத்மா. உங்க முகத்துல இருக்கிற திவ்ய தேஜஸ், இந்த கண்கள்ல தெரியுற தீட்சண்யம் எனக்கு ஏதுமா? நிராசப்படாதேம்மா. சுகமான தாம்பத்திய வாழ்க்கையில பாடுபடுற எந்த பெண்ணுக்கும் இந்த தேஜஸும் கடாட்சமும் நிச்சயம் கிடைக்கும். அழாதேம்மா, உன் லட்சியம் நிறைவேறும் போது அது உனக்கும் கிடைக்கும். என்னமோ நியாயமான ஆசையோட தான் எல்லாரையும் எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கையில எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு இந்த மங்கள கௌரிக்கு எவ்வளவோ பூஜைகள் செஞ்சேன். கடைசியில என் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டின என் புருஷன் என் கண்ணு முன்னாடியே உருவம் மாறி போயிட்டாரு. இதை விட சித்திரவதை வேற என்னம்மா வேணும்? மஞ்சள் கயித்துல உள்ள ஈர காயறதுக்கு முன்னாடியே என்ன ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லி என்னையும் என் புருஷனையும் பிரிஞ்சு போக சொல்லி பலவந்தப்படுத்துறாங்கம்மா. அழாதேம்மா, சுமங்கலியோட கண்கள் கலங்குனா இந்த உலகமே கண்ணீராயிடும். ஆதியில குரங்கா பிறந்து காலப்போக்குல மனுஷனா மாறி மறுபடியும் குரங்கா மாறுறது உலக தர்மம் தானே தவிர தர்ம விரோதம் இல்ல. அம்மா, இந்த உலக நியதியை பொறுத்து கருணை காட்டக்கூடிய தெய்வ சக்தியை களங்கப்படுத்துற மூடர்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனை கிடைக்காம போகாது. அம்மா. ஆமாமா, சர்வாரோக்கியத்தோட இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போறாங்க. கூலிக்காரன் குபேரன் ஆகிறான், குபேரன் கூலிக்காரன் ஆகிறான். மறுகணம் என்ன நடக்கும்னு இந்த மனிதர்களுக்கு தெரியறதில்ல. நடக்கிறது மனிதர்கள், நடக்க வைப்பது தெய்வ சக்தி தான். இவங்க விமர்சனத்தை எண்ணி கவலைப்படாத. என்னைக்கு இருந்தாலும் உன் ஆசைகள் பலிக்கும். உன் கணவனுக்கு பழைய உருவம் கிடைக்கும். அம்மா, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கம்மா? நிச்சயமா இருக்கு. உண்மைதாமா, அந்த மாங்கல்ய பலந்தா உன் புருஷனுக்கு பழைய உருவத்தை கொடுக்க போகுது. சுமங்கலியோட கழுத்துல இருக்கிற இந்த மாங்கல்யத்தோட மகிமை வேற எதுக்கும் இல்லம்மா. அந்த பலத்தாலதான் இந்த பூமியில பிறந்த ஒரு மகா பதிவிரத யம தர்மராஜனையே ஜெயிச்சிருக்கா. வேறொரு பெண் சூரிய தேவனையே மறைச்சு காட்டினா. இன்னொருத்தி திரிமூர்த்திகளையே குழந்தைகளாக்கி தாலாட்டு பாடியிருக்கா. சுமங்கலியோட கழுத்துல இருக்கிற தாலிய பறிக்கிற சக்தி உலகத்துல யாருக்குமே இல்ல. அம்மா,
உங்க வார்த்தையை கேட்கும்போது என் வாழ்க்கை திருப்பி கிடைச்சிடும்னு எனக்கு ஆசைப்பட தோணுதும்மா. ஆசை இல்லம்மா, அது ஒரு பெண்ணோட உரிமை. அம்மா கௌரி, தீர்த்த யாத்திரை சென்று புண்ணிய கஷேத்திரங்களை தரிசிச்சு புனிதமான காவேரியில ஸ்நானம் பண்ண பூர்வ ஜென்ம பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். அம்மா, உன் புருஷனுக்கு சாப விமோசனமும் கிடைக்கும். ஆகட்டும்மா, என் யாத்திரை ஜெயமாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் தீர்க்க சுமங்கலி பாவா. ஊருக்கு புதுசா இருக்கு. இதுக்கு முன்னால் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. முன்னாலேயே நான் உன்னை பார்த்திருந்தேன்னா என் மனசை பூரா உனக்கே கொடுத்துருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீடு தானே. நான் நினைக்கிறப்பெல்லாம் உன்னை வந்து பாத்துக்கிறேன். நீயே என்ன பாத்துக்க. என்ன சொல்ற? வெக்கத்தோடவே நிக்கிற. யாரு மனுஷாஸ்திரி, உன் புத்தி என்ன போகலையா? ஏய், என்னடி பண்றீங்க? என்ன சொல்லு. ஐயோ ஊமை, முதல்ல எனக்கு கூட்டிட்டு போ போ. நாராயண நாராயண. ஜெகன்மாதா இல்லாத ஏகாந்த வாசமா சுவாமி? ஏகாந்தம் எமக்கு பழக்கமானதுதானே. எதிர்பாரா கோபம், அனாவசிய பிரசங்கம் பெண்களுக்கு பழகிவிட்ட ஒன்று. நாராயண, ஆதி தம்பதிகள் மத்தியில் சிக்கல் ஏதும் இல்லையே? சிறிய விஷயம்தான், ஆனால் அதுவே விஸ்வரூபமாகிவிட்டது. ஆதிசக்தி அல்லவா சுவாமி? அதிலும் உக்கிரமானவர், பிடிவாதம் கொஞ்சம் அதிகமானவர். ஆயினும் சுவாமிக்கு இந்த பிடிவாதம் தேவையா என்று விமர்சிக்கிறாய், அப்படித்தானே நாரதா? அப்பப்பா, அப்படி என்னால் சொல்ல இயலுமா சுவாமி? ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். தாங்கள் தங்கள் பக்தர்களை காக்க இருந்த இடத்திலிருந்தே அனுகிரகிக்கிறீர்கள். ஆனால் தாயாரோ அவர் பக்தரை காப்பாற்ற நேரடியாகவே சென்று விடுகிறார். அதுதான் பார்வதிக்கும் மகேஸ்வரனுக்கும் இருக்கும் வித்தியாசம். ஆரம்ப வெற்றி ஆதிசக்திக்கு என்றால் இறுதி வெற்றி இந்த ஆதிகேசவனுக்கு. இந்த நம்பிக்கை தங்களுக்கு. நாராயண நாராயண நாராயண. உங்க யாத்திரைக்கு எந்த தடங்களும் வராம பாத்துக்கோ. நீங்க மறுபடியும் என் மாமாவோட திரும்பி வருவீங்க. எங்க மாமாவை பழையபடி மனுஷனா மாத்தி கொண்டு வாங்கக்கா, சரியா? அம்மா, புருஷன் பேச்சு மதிக்காத பொஞ்சாதிக்கு கெட்ட பேர் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பெத்த தாய்ங்கிற முறையில என்னால இந்த வேதனையை தாங்கிக்க முடியல. என்ன மன்னிச்சிருமா. அம்மா கௌரி, அம்மா கௌரி, உன் வாழ்க்கையில இவ்வளவு அநியாயம் நடந்து உன் அம்மாவுடைய நெஞ்சு இன்னும் வெடிக்காம இருக்கேம்மா. போகட்டும்மா, என் தலையெழுத்து இப்படி ஆனதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? என்னால தாங்க முடியல. என் வயித்துல பிறந்த ஒரே பொண்ணு வாழ வேண்டிய வயசுல இப்படி கோயில் குளம்னு போறியே. என் ஆசீர்வாதம் என்னைக்கு உன் கூடவே இருக்குமா? இந்த தாயால இதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுமா. என்னங்க
பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நீங்க இவ்வளவு பழி வாங்கிட்டீங்க. நான் இவ்வளவு பெத்தவங்க. ஆதரவு இல்லாம இருக்கிற என் பொண்ணுக்கு கொஞ்சோண்டு குங்குமத்தை வைக்கவாவது வாய்ப்பு கொடுங்க. அவ புருஷன் மேல அவளுக்கு இருக்கிற மரியாதை கூட உன் புருஷன் மேல உனக்கு இல்லாம போயிட்டா? இவ புருஷன் சபிக்கப்பட்டவன். தீர்த்த யாத்திரைக்கு போய் எதையோ சாதிக்க போறேன்னு சொல்ற. அதையும் பார்த்துருவோம். வா என் கூட, வா வீட்டுக்கு. நெத்தியில மட்டும் குங்குமம் வச்சா பார்த்தாதுன்னு என் முகம் பூரா வச்சுட்டாருமா அப்பா. அப்பா, கோவத்தை வெளியில காட்டினாலும் உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு. கண்டிப்பா வெற்றியோட திரும்பி வருவேன். வரேம்மா. அம்மா கௌரி. சிவகாமி, விடு அவளை. போகட்டும் அவள். விடு. நீ வா. வா நீ. அம்மா வா. ஐகிரி நந்தினி நந்தித மோதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ವಿಷ್ಣುನುದೇ ಭಗವತಿ ಹೇಸಿತಿ ಕಂಡ ಕುಡುಂಬಿನಿ ಪೂರಿ ಕುಡುಂಬಿನಿ ಪೂರಿ ಹೃದಯ ಜಯ 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 ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ವರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಮೃಗಗಣ ಭೂತ ಮಹಾಶಬರಿ ಗಣ ರಿಂಗಣ ಸಂವೃತ ಕೇಳಿ ಮೃದೆ ಜಯ 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 ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ವರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ எங்கடி ஓட பாக்குற? புடி. நீலகண்டரே, நமோ நமக, நமோ நமக. வா நாரதா, வந்து இப்படி அமரு. சுவாமி, தாங்கள் இப்படி ஏகாந்த வாசனாகவே இருந்தால் ஆண்கள் அனைவரும் தலைகுனிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். என்ன? ஆம், ஆதிசக்தி முன்பு இந்த சிவசக்தி தோற்றுவிடுமோ என்று பயமாக உள்ளது சுவாமி. நாரதா, முக்கோடி ஆதிசக்திகள் வந்தாலும் இந்த முக்கண்ணன் முன்பு நிற்க முடியுமா? உனக்கேன் அந்த பயம்? எனக்கு ஏன் அந்த பயம்? இது அந்த பெண்ணின் தகப்பனின் பிடிவாதத்தால் ஏற்பட்ட பிரச்சனையாகும். ஸ்திரீ புருஷ சக்தியில் யார் பெரியவர் என்று நிர்ணயிக்க இது சரியான தருணமாகும்.
இப்போதாவது மனதை மாற்றிக்கொண்டு அந்த பக்தனை காப்பாற்றி விட்டால் நம் ஆண் குலத்தின் மானம் காப்பாற்றப்படுமே என்றுதான் எதிர்பார்க்கிறேன். என்ன நாரதா, ஆண்களின் மானத்தை குறித்து பேசுகிறாய்? ஜெகன்மாதா நமோ நமக. சுவாமியுடன் என் கோரிக்கையை புலம்பிக் கொண்டிருந்தேன். ஜெகன்மாதா தங்களுக்கு தெரியாததா? உன் அவஸ்தையை கண்டால் எனக்கு சிரிப்பு வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஊடலை உருவாக்கும் இந்த வினோதத்தை எப்போது நிறுத்தப் போகிறாயோ? நாராயணா நாராயணா, இது என்ன வார்த்தை தாயே? ஆதிசக்தி, இணை பிரியாத ஆதி தம்பதி, அதிலும் ஆதர்ச தம்பதிகள் மத்தியில் நான் வினோதம் புரிவதா? நான் எங்கே? என் அறிவு எங்கே? உத்தரவு சுவாமி. நாராயணா நாராயணா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அகால முக்திஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாவக்ஷேகர மகேஸ்வர பாதோதகம் பாவனம் சு. இந்த தீர்த்தமும் உங்க மந்திரமும் என்ன காப்பாத்த போறது இல்லைங்க. என் கௌரியை நான் பார்க்கணுங்க. அந்த கௌரியோட பேரை ராத்திரி பகலா ஜெபம் பண்ணி தான் இப்படி ஆயிட்ட. நீ சிவான்னு சொல்லு. ஈஸ்வர நாமத்துக்கு நிகர் இல்லை. அவனுக்கு கிடைச்ச சாபத்துக்கு பரிகாரமே இல்லை. அப்படி சொல்லாதீங்க. என் கௌரி நம்பிட்டு இருக்கிற அந்த ஆதி பராசக்தியோட சக்தியை நிந்திக்காதீங்க. என் கௌரி, என் கௌரி, என் கௌரி தீர்க்க சுமங்கலியா நிச்சயமா வாழ்வாங்க. உளராத. என் ருத்ரமூர்த்தியோட பிரளயத்தை கட்டுப்படுத்துற சக்தி யாருக்குமே இல்லை. என் பரமேஸ்வரனுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. என்னங்க, நம்ம கௌரி நோம்புல நமக்கு கிடைச்ச வரங்க. என் பூஜா பலன், அந்த சர்வ மங்களா என் கௌரிய நிச்சயமா காப்பாத்துவாங்க. ஆதரவில்லாத பெண்களுக்கு துணையா நிப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் கௌரி சுமங்கலியா நிச்சயமா வாழ போறாங்க. சுவாமி, சுவாமி. என்னையா? பிரயோஜனம் இல்லாத இந்த தீர்த்த பிரசாதத்தை நம்பி நான் என் மனைவியை இழந்துட்டேன். மறுபடியும் இந்த அம்மாவை ஏன் சாகடிக்க பாக்குறேன்? உங்க தீர்த்தத்துக்கு சக்தி இல்ல. உங்க மந்திரங்கள் இனிமே பலிக்காது. நம்பிக்கை துரோகிகளே, உங்க சக்தியால பெத்த பண்ணியே தேசாடனம் அனுப்பிட்டேன். இப்படியே தேவையில்லாதெல்லாம் செஞ்சு உங்க பாரியாலையும் சாகடிக்கிறீர்கள். என் பரமேஸ்வரனோட தீர்த்த பிரசாதம் கண்டிப்பா என் மனைவியை காப்பாத்தியே தீரும். ஐயா, அந்த மகிமை உங்க பொண்ணோடவே போயிடுது. வாயமுடு. தெரியாத வாழ்க்கை சொல்லலாம், ஆனா விஷயம் தெரிஞ்ச இந்த மாதிரி முட்டாளுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. வாங்க. ஆமாண்டா, ஆமா. உங்களை மாதிரி உதவாக்கறீங்களே சுயநலவாதிகளை நம்பினேன் பாருங்க. முட்டாள்தான், நான் முட்டாள்தான். போங்க இங்க இருந்து. ஓம் நம சிவாய. இந்தா தீர்த்தம் ஒன்னதான். சிவகாமி, 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 சிவகாமி. சிவகாமி, சிவநாமத்தை சொல்லாதேன்னு சொன்னேன். நாலு மந்திர ரூபேண பசுபத்னி சுதாலய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயண. ஜெகதாம்பா நமோ நமஹ. நிறுத்து நாரதா. இந்த ஆண்களின் மனோபாவம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. கணவனின் ஆதரவில் இருப்பதினால் மட்டும் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா? அடிமையாகத்தான் வாழ வேண்டுமா? உங்கள் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல இயலுமா தாயே?
உன்னால் மட்டுமல்ல, சுயநலமுள்ள எந்த ஆண்மகனாலும் சொல்ல முடியாது. அம்மா அம்மா, என்ன இது? சாந்தி மாதா. சாந்தி. காலங்காலமாக பார்த்து வருகிறோமே இந்த ஆண்களின் அதிகாரத்தை. பெண்கள் எதிர்த்து நிற்பதுதான் இதற்கு ஒரே ஒரு பரிகாரம். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां मधुकैटभारे तत्त्वो विहार என் பக்தைக்கு ஏதாவது கெடுதல் செய்ய நினைத்தால் ஜாக்கிரதை.
மகேஸ்வரி, உன் சந்தோஷத்திற்கு காரணம் என்னவோ? என் பக்தையின் தீர்த்த யாத்திரையின் 2வது பாகம் கூட பூர்த்தியாகிவிட்டது. எதற்காகவோ இந்த பரிகாசம்? அதோ பார், என் பக்தன் நிச்சலமான தபோ நிலையில் இருக்கிறான். பார்த்தாயா மகிழா சிரோன்மணி, அவரது தவம் பூர்த்தியாகும் நிலையில் உள்ளது. சரி, தங்களின் முடிவு? அனுக்கிரகம் என்றால் என் பக்தையின் கணவனுக்கு சாப விமோசனம் கிடையாதா? உனது பக்தை சமூகத்திற்கு 100 தலைமுறைக்கு ஏற்படுத்திய களங்கம் அது. விரும்பியவனை மனம் முடித்தது குற்றமா? பெற்ற தந்தையை எதிர்த்து அவரது விருப்பத்திற்கு எதிராக மனமுடித்து வெளியேறிய புரட்சிக்காரி. என்றால் என் பூர்வ ஜென்மத்தில் என் தந்தை தக்ஷனை எதிர்த்து அவருக்கு விரோதியான தங்களோடு வந்த நான் கூட புரட்சி பெண் தானே? நாம் தெய்வங்கள் தேவி. தெய்வங்களுக்கு ஒரு நீதி, அந்த தெய்வங்கள் சிருஷ்டித்த மக்களுக்கு மற்றொரு நீதி. எத்தனை விந்தை இது! உன் தந்தை தட்சன் அகங்காரத்தோடு என்னை எதிர்த்தான், அவமதித்தான். என்றால் உமது பக்தன் மூடபக்தனாகி தன் தபோசக்தியினை சுயநலத்துக்கு பயன்படுத்திய அகங்காரி, சுயநலக்காரன். உமது திருஷ்டியில் என் தந்தை குற்றவாளி என்றால் என் திருஷ்டியில் கௌரியின் தந்தையும் குற்றவாளி. மகேஸ்வரி, பெண் தன் உரிமையை மீறும் போது மனிதகுல பண்புகள் சின்னாபின்னமாகிவிடும். கணவனை மனைவி மதிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முறை மாறி உலகமே அழிந்துவிடும். அப்படிப்பட்ட செயலுக்கு தெய்வங்கள் ஒருபோதும் கை கொடுக்காது. சமுத்திரம் தரிகட்டு போனால் ஜலப்பிரளயம், மனிதகுலம் தரிகட்டு போனால் ஜனப்பிரளயம். நீலகண்டா, உள்ளே ஆலகால விஷம் இருக்கும் போது வார்த்தைகள் எப்படி அமுதமாகும்? சங்கரி, சுயநலமிக்க ஆண்மகன் சர்வ அதிகாரத்தை தனதாக்கிக் கொண்டு சமூகத்தின் தலைவனாகி விடுகிறான். தனக்கென்று ஒரு நீதி நியாயம், பெண்களுக்கு மற்றொரு நீதி மற்றொரு நியாயம். வண்ண வண்ண சமுதாயங்களை சிருஷ்டித்து சம்ஸ்காரம் எனும் மாய தந்திரங்களில் அப்பாவி பெண்களை சிக்க வைத்து அதிகாரம் செய்கிறான். அதனை ஏற்று பணிந்து போகும் பெண்களை பொறுமைசாலி என்று பாராட்டுகிறான். உண்மையை புரிந்து எதிர்த்து நிற்கும் பெண்களை புரட்சிக்காரி என்று பகிஷ்கரிக்கிறான். ஆண்களின் மாய நாடகத்திற்கு, அந்த குற்றவாளி சங்கத்திற்கு இந்த பரமசிவன் தலைவனாகிறான். இது அதிக பிரசங்கித்தனம். இதுதான் ஆண்களின் அதிகாரம். இப்போது கைலாயத்திற்கே வந்துவிட்டது. பரமேஸ்வரி, உங்களின் கௌரவம் நிலை பெற வேண்டுமென்றால் என் பக்தையின் மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள். அவள் வாழ்க்கையில் மங்கள தீபம் ஏற்றுங்கள். அது முடியாது. என்றால் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. இந்த தேவலோகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தாலாவது, புரட்சி வெடித்தாலாவது. பார்வதி, உன்னை பகிஷ்காரம் செய்கிறேன். எனக்கு பகிஷ்காரமா? ஆனால் ஒரு வார்த்தை, என் பக்தை கௌரிக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் சகிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். நாராயண நாராயண. பார்த்தாயா நாரதா? பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது சுவாமி? எத்தனை முறை சென்றிருக்கிறார், எத்தனை முறை வந்திருக்கிறார். ஆயினும் தங்களை போன்ற பெரியவர்கள் படும் இந்த தாங்க முடியாத வேதனைகளை கண்ணால் பார்த்த பிறகுதானே நான் சந்நியாசம் மேற்கொண்டேன். என்ன பரிகாசமா? அப்படி எதுவும் இல்லை சுவாமி. சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஆண்கள் சஞ்சலமானவர்கள், க்ஷணம் மாறினாலும் குணம் மாறிவிடும். சரஸ்வதி, நானும் உன்னை போலவே எண்ணிருந்தால் ஜெகத் ஜீவிதமே ஸ்தம்பித்து போயிருக்கும். அதனால்தான் அவர் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் அருகாமையை க்ஷணம் கூட பிரியாமல் இருக்கிறேன். எதற்காக சிரிக்கிறாய்? ஸ்ரீங்கார மூர்த்தியான மாமா அவர்கள் அலமேலு மங்கையோ பிவி நாச்சியாரையோ ஆலிங்கனம் செய்யும் பொழுது அவர் இதயத்தில் இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். சரஸ்வதி, ஓர் அத்தையிடம் மருமகள் பேசும் பேச்சா இது? நாராயண. வா நாரதா, என்ன விசேஷம்? எதை சொல்லுவதம்மா? காலக்ஷேபம் என்று கைலாயம் சென்றால் அங்கேயும் கலவரம்தான். கைலாயத்தில் கலவரமா? ஆம் தாயே, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். இந்த சிருஷ்டியில் பெண் பெரியவளா இல்லை ஆண் பெரியவனா என்று. இது காலம் காலமாக இருக்கும் கேள்விதானே? உண்மைதான். தாங்கள் இருவரும் பதி சேவையே பெரும் சேவை என்று காலட்சேபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆத்மாபிமானம் உள்ள அந்த அபர்ணா தேவிக்கு அது ஏறுமா தாயே? போதும் நாரதா, உன் மேதாவித்தனம். எங்களுக்கு இல்லாத ஆத்மாபிமானமா? அவளும் ஒரு மருமகள், அவளை இங்கே புகழ்ந்து பேசாதே. அம்மா அம்மா, உங்களைப் போலவே பார்வதி தேவியும்
ஒரு மருமகள் என்றா பாவித்து வந்தீர்கள்? வேறு எப்படி? சிருஷ்டி ரகசியங்கள் அனைத்தும் தெரிந்து கொண்ட உங்களுக்கு தங்கள் ஜென்ம ரகசியம் தெரியாது போலிருக்கிறது. எங்கள் ஜென்ம ரகசியமா? ஆம் தாயே. சிருஷ்டி படைப்புதனை பூர்த்தி செய்த அந்த ஆதிசக்தி பெண்மைக்கே உரிய கிரகஸ்தையாக மாற ஆசைப்பட்டு முதன்முறையாக பிரம்மாவை அணுகினார். திரிசக்தி ஸ்வரூபியான அந்த ஆதிசக்தியை மனைவியாக ஸ்வீகரிக்க அச்சம் கொண்ட அந்த பிரம்மா அவரை வைகுந்தத்திற்கு செல்லும்படி வலியுறுத்தினார். அந்த வைகுந்த வாசனும் நிராகரித்து விட்டார். பரமேஸ்வரா, உமது பதில்? சங்கரா, எனக்கு கிரகஸ்தானம் அளிக்காத இந்த சிருஷ்டியே சூன்யம், என் வாழ்க்கையும் அப்படியே. பராசக்தி, உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வது எனக்கு ஆனந்தமே. ஆனால் என்ன உமது சந்தேகம்? சொல்லுங்கள். நான் உன் கணவனாக வேண்டுமென்றால் உனக்கு சரிசமமான சக்தி எனக்கும் இல்லையே என்றுதான். என்ன வேண்டும் கேளுங்கள். வேறொன்றுமில்லை. அந்த திரிநேத்திரம், அந்த திரிசூலம், அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்ளுங்கள், சாஸ்வதமாக உங்களுக்கே அளிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த சக்திகளை என் மீது ஒரு முறைதான் பிரயோகிக்க வேண்டும். கேசவா, உமது யோசனையை செயல்படுத்தினோம். அச்சுதா, இந்த பஸ்மத்தை தாங்கும் சக்தி உலகிற்கும் இல்லை. இக்கணமே இதற்கு உருவம் தர முயற்சிப்பது நல்லது. பரமேஸ்வரா, உனது திருசூலத்தால் இந்த பஸ்மத்தை 3 பாகங்களாக பிரி. சதுர்முகனாரே, இந்த 3 பாகங்களுக்கும் தாங்கள் இப்போது பிராணசக்தி அளித்தால் சக்தி, சம்பத்து, ஞானம் எனும் 3 வனிதாமணிகள் உருப்பெறுவார்கள். அவர்களே ஈஸ்வரி, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஆனால் இந்த ரகசியம் இந்த மூவருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒரு சக்தி இன்னொரு சக்தியோடு சேரவும் கூடாது. அப்படி நடந்தால் பிரளயமே உருவாகும். பரமேஸ்வரா, ஈஸ்வரி ஜெகதீஸ்வரி, தட்சனுக்கு தாட்சாயணியாக, இமவந்தனுக்கு பார்வதியாக பிறந்து உன்னை கரம் பிடிப்பாள். ஏற்றுக்கொள். பிரம்மதேவா, வேதமந்திர சொரூபனான உமக்கு வித்யாதி தேவதையான சரஸ்வதி மனைவியாகி சகல சாஸ்திர சொரூபிணியாக லோக பூஜிதையாக விளங்குவாள். ஏற்றுக்கொள். இனி பாக்கி உள்ளது லக்ஷ்மி நாராயணனுக்கே. சமுத்திரராஜனின் மகளாக பிறந்து லக்ஷ்மி வைஷ்ணவ தேவியாக மாறுவாள். பார்வதிக்கு சங்கரனின் பாதி சரீரமும், லக்ஷ்மிக்கு என் இதயஸ்தானமும், சரஸ்வதிக்கு பிரம்மனாவும் சாஸ்வத வாசஸ்தலமாக திகழும். இதுவே அனைத்து உலகிற்கும் ஆதர்சமாக விளங்கும். இதுதான் உங்கள் ஜென்ம ரகசியம். நீங்கள் மூவரும் ஆதிசக்தியின் 3 அம்சங்களில் பிறந்து அலங்கரிக்கும் அக்கா தங்கைகளே தவிர அத்தையோ மருமகளோ இல்லை அம்மா. லக்ஷ்மி, மும்மூர்த்திகள் இந்த தேவ ரகசியத்தை இத்தனை காலம் நமக்கு தெரிவிக்காமல் ஏன் மறைத்தார்கள்? எதற்கு தெரிவிக்க வேண்டும்? திரிமூர்த்திகள் மகா மேதாவிகள். இப்பொழுது புரிகிறது சரஸ்வதி. பெண்களை ஆட்டுவித்து மகிழும் கணவன்மார்களின் புத்திசாலித்தனம் புரிந்து விட்டதா? இப்பொழுது புரிந்து விட்டதா? பரமேஸ்வரனுக்கு எதிராக பார்வதி தேவி எதற்காக திரும்பினார் என்று இப்பொழுது புரிந்து விட்டதா? நன்றி. வருகிறேன் தாயே. நாராயண நாராயண நாராயண. நமோ நமக நமோ நமக. வந்த வேலையை முடித்து விட்டாய் அல்லவா? அபச்சாரம் அபச்சாரம். நான் முடித்து வைப்பதா? 7 உலகிலும் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் தீர்க்கும் சூத்திரதாரியாக தாங்கள் இருக்கிறீர்களே.
சர்வகாமிய சித்திர்பவதோ. நாராயண நாராயண நாராயண. त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम हर 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 नमः सोमाय च रुद्राय च नमः ताम्राय च अरुणाय च नमः शंखाय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे मथाय च दूरे मथाय च नमो हन्ते च हरीयते च नमो वरुणेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे च मयोभवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय ருத்ராணி நமோ நமः. நாரதா, அந்த ருத்ரனின் பேர் இல்லாமல் எனக்கென்று வேறு பேர் இல்லையா? ஏனில்லை தேவி, ஆதிசக்திக்கு அநேக நாமங்கள் உள்ளனவே. இனிமேல் என்னை என் சொந்த பேரிலேயே அழை. நாராயணா, அந்த அளவுக்கு வந்து விட்டது போல் இருக்கிறது. பார்வதி பரமேஸ்வரனாக இருந்தாலும் பிரச்சனைதான். இது எங்களுக்குள் மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, அகில உலகிற்குமான பெண்களின் பிரச்சனை. இதில் நான் தோற்று போனால் பரிதாபமாக பெண்ணினமே தோற்று போய்விடும். அதனால் தான் நானே இந்த போராட்டத்திற்கு முன்னிலை வகித்தேன். வெற்றி அடையும் வரையில் ஓய்வும் இல்லை, உறக்கமும் இல்லை. சகல சித்தி ஸ்வரூபிணி, உமக்கு ஜெயம் கிடைக்காமல் போகுமா தாயே? நாரதா, என் பக்தைக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் தன் பத்தினியின் பிராணன் நிலைக்காது என்று அந்த மகேஸ்வரனிடம் என் சார்பாக எச்சரிக்கை செய். நாராயண நாராயண. கையிலாய அதிபதியான பரமேஸ்வரனுக்கு எச்சரிக்கை விடுகிறாள் போலும். ஸ்திரீகளை வெல்வது சாமானியமான காரியமில்லை சுவாமி. தற்சமயம் சமாதானமாக செல்வதே சுவாமிக்கு. நாரதா, மகிழா சக்திக்கு மகேஸ்வரன் தலைகுறிவது கனவிலும் நடக்காது. அந்த பக்தையின் தீர்த்த யாத்திரை எப்படி நடக்கிறது என்று பார்க்கிறேன். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம். பரமேஸ்வரா, உனக்கு இன்னும் என் பிரார்த்தனை கேட்கலையா? அந்த கௌரி தன் தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு காவேரி ஸ்நானத்துக்கு போயிருப்பா. அது மட்டும் நடந்துட்டா அவ பூஜை பலிச்சுடும், நீ அவனுக்கு கொடுத்த சாப பிரயோஜனம் இல்லாம போயிடுவேப்பா. அதனால நான் ஜோதிலிங்கம் கோயிலுக்கு போய் உடனே மகா யஜ்யத்தை ஆரம்பிக்க போறேன். அப்பவும் நீ அங்க பிரசன்னம் ஆகலைன்னா நான் அந்த யஜ்ய குண்டத்திலேயே விழுந்து என் உயிரை மாச்சுக்க போறேன். அவ்வளவுதான். அம்மா ஜெகன்மாதா, உன் ஆசீர்வாதத்தால புண்ணிய கஷேத்திரம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டேன். புனித காவேரியில ஸ்நானம் பண்ண போறேன். அதையும் நல்லபடியா முடிக்க ஆசீர்வாதம் பண்ணு தாயே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஞாபகம் இருக்குல்ல? சுவாமி உத்தரவுப்படி நீ போய் அந்த மூட்டை மேல உட்காரு. ஜாக்கிரதை. நாராயண நாராயண. தாயே, தங்கள் ஆனந்தத்திற்கு காரணம்? ஆண்களின் அகம்பாவத்தை எதிர்க்க முடிந்ததின் சந்தோஷம். இதை நான் எப்பொழுதோ யூகித்தேன் தாயே. இந்த சக்திக்கு முன் எந்த சக்தியும் நிற்கப் போவதில்லை. ஆனால் ஒரே ஒரு வேதனைதான். என்ன வேதனை? மதகஜால போராட்டத்தினால் மகாரண்யம் அழிந்ததைப் போல 2 மகாசக்திகள் மோதினால் பூலோகம் என்ன ஆகுமோ என்றுதான். சங்கடப்பட்டால் தான் சந்தோஷத்தை அடைய முடியும். எனது வெற்றிக்கு பிறகு உலகில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் தானும் ஆத்மாபிமானமுள்ள ஒரு பெண்ணாக தலை நிமிர்ந்து வாழ முடியும். அதற்கே இந்த போராட்டம். சுவாமி, சுவாமி, என்ன நாரதா? ஆண்களின் மானம் போயிற்று. போராட்டம் போதும் சுவாமி. அந்த ஆதிசக்தியை பணிந்து தொழுது விடுவதே மேல். அது முடியாது. தாங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள், அங்கே அசம்பாவிதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாரதா, ஏன் இந்த நடுக்கம்? வேறு என்ன சுவாமி, அந்த ஜெகன்மாதா கூறியதைப் போல் இது நிச்சயமாக ஜெகப்பிரளயத்தில் தான் முடிய போகிறது. இதற்கு மேலும் நாணமிடம் சேராமல் இருந்தால் என் நிலை மோசமாகிவிடும். நாராயண 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 நாராயண.
ஓம் நம சிவாய. கங்கா பவானி இறங்கி வா, கங்கா பவானி இறங்கி வா, சிவஜடாமூர்த்தினை விலகி வா, கங்கா பவானி இறங்கி வா. ஓம் நம சிவாய. மதிகெட்ட விதி கண்ணும் ஓடியதே, என் பதிரூபம் ஏனோ மாறியதே. மதிகெட்ட விதி கண்ணும் ஓடியதே, என் பதிரூபம் ஏனோ மாறியதே. உன் யோக பலம் ஏதோ நிறைவேறி, நீ உன் பதிசிரசின் மீது குடி புகுந்தாய். கதியறியாமல் உருகிடும் என்னை அருள் கொண்டு கரையேற்றமா. கங்கா பவானி இறங்கி வா, சிவஜடாமூர்த்தினை விலகி வா, கங்கா பவானி இறங்கி வா. நாதி தரும் துளி என்னை நனைத்தால் என்ன, பாவே என் மனமும் பனி போல தானே. தடைகளை தாண்டி என்னை வாழச் செய்வாய். பிறக்கும் வேதனையை பனி போல் குறைப்பாய். இன்னல் தீர்ந்திட கண்ணீர் கரைந்திட பெண்ணை நீ கரை சேர்க்கவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பவதாரிணி இறங்கி வா, ஓம் நம சிவாய. சிவதாரிணி இறங்கி வா, ஓம் நம சிவாய. என்னை நினைத்து இறங்கி வா, உன் பெண்ணை கேட்க ஓடி வா. கங்கா, எங்கே செல்கிறாய்? பக்த ரட்சணைக்கு. உன் பக்தை என் சாபத்துக்குரியவள். உங்கள் பக்தர் உங்களுக்கு எப்படியோ என் பக்தர் எனக்கும் அப்படியே. நெல், நீயும் பார்வதியோடு சேர்ந்து விட்டாய் போல இருக்கிறது. இது கங்கா பார்வதிக்கு உள்ள பிரச்சனை இல்லை, அகிலத்தின் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநியாயத்தை அடக்கும் பிரளயம். பிரளயம், கணவனுக்கு எதிராக மனைவியின் கலகம். இதற்கு தண்டனை என்னவென்று தெரியுமா? இப்பொழுதே இந்த நிமிடமே நீ பஸ்மமாகி விடுவாய். என்ன ஆனாலும் சரி, கடமையை நிறைவேற்றாமல் விடமாட்டேன். என்ன அகங்காரம், எவ்வளவு துணிச்சல்! விடமாட்டேன். அகில சமுத்திரங்களும் அனைத்து நதிகளும் நீர்நிலைகளும் சலனமற்று போகட்டும். சுவாமி,
ஒரு சந்தேகம். இந்த யுகத்தில் வெங்கடேஸ்வர அவதாரம் இன்னும் எத்தனை காலம் உள்ளது? கலியுகம் முடியும் வரையில் தேவி. அதுவரையில் இந்த ஏகாந்த வாசத்தை நான் அனுபவிக்க வேண்டும். ஏகாந்தம் என்ன உள்ளது தேவி? என் இதயஸ்தானத்தில் உனக்கு சாஸ்வத நிவாசம் ஒதுக்கினேன் அல்லவா? அதனால் தான் இந்த வேதனை. தேவி, தர்ம ரட்சணைக்காக தேவர்கள் கூட சில சமயம் வேதனைகளை அனுபவித்து தியாகங்கள் செய்ய நேரிடும். அவதாரங்கள் தர்ம சாஸ்தாபனார்த்தமே தவிர வினோதார்த்தம் இல்லை தேவி. வினோதத்திற்காக இல்லை என்றால் ஒவ்வொரு அவதாரத்திலும் உங்களுக்கு எதற்கு இத்தனை மனைவிகள்? தேவி, கிருஷ்ண அவதாரத்தில் 10,000 கோபியர்கள், அஷ்ட மனைவிமார்கள். அடுத்து வெங்கடேஸ்வர அவதாரத்தில் ஒரு பக்கம் பிவி நாச்சியார், மறுபக்கம் அலமேலு மங்கை மனைவிமார்கள் தேவையா? ராமாவதாரத்தில் யாம் ஏகபத்தினி விரதன் அல்லவா? அப்போது மட்டும் நான் எங்கே சுகப்பட்டேன்? 14 வருடம் வனவாசம். மற்றொரு ஆண்மகனை ஏறெடுத்தும் பாராத போதும் என்னையும் என் கற்பையும் சந்தேகித்து அக்னி பிரவேசம் செய்ய வைத்தீர்கள். கருவை சுமந்த நிலையில் என்னை அடுத்தவர் பேச்சை நம்பி பழி சுமத்தி ஆரண்யத்தில் விட்டீர்கள். என்னை அனாதையாக்கினீர்கள். நீங்கள் ஏகபத்தினி விரதன் என்ற பெயரை நிலைநாட்டிக் கொண்டீர்கள். தேவி, உன்னில் ஏதோ மானசீகமான வேதனையும் துக்கமும் தெரிகிறது. காரணம்? நடந்த சம்பவங்களை மறைத்து வைக்கப்பட்டதை அறியும் பொழுது மானசீக வேதனையை தவிர வேறு என்ன உள்ளது? தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள் கூட பெண்களை வேதனைப்படுத்துகிறார்கள். யுக யுகங்களாக பெண்களுக்கு அநியாயம் நடக்கிறது. லக்ஷ்மி, கடைசியில் காரணங்கள் பலவும் சொல்லி ஆண்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்கிறார்கள், பெண்களை அடிமையாக்குகிறார்கள். இந்த அக்கிரமங்களுக்கு முடிவுதான் எப்பொழுது? நாராயண நாராயண! கைலாயத்தில் பார்வதி மகேஸ்வரனின் மோதல் ஜெகப்பிரளயத்தையே உருவாக்கிவிட்டது. ருத்ரன் பிரளய ருத்ரனாக மாறி ருத்ராணியை கைலாயத்தை விட்டே வெளியேற்றி விட்டார். அம்மா மகாலட்சுமி, மானச சரோவரில் உள்ள அந்த ஜெகன்மாதா அந்த முக்கணனை எப்படி தனியாக சமாளிக்கப் போகிறார் என்று எண்ணும் போதுதான் நாராயண நாராயண நாராயண! என்ன காரியம் செய்தாய் நாரதா? நாராயண, இந்த நாரதன் வெறும் நிமித்தம் மட்டுமே. இவை அனைத்தும் தாங்கள் எழுதியதுதானே தந்தையே? பார்வதி, பார்வதி, நமக்கு இது அகில பரீட்சை. நாம் அனைவரும் ஒற்றுமையை காட்ட வேண்டிய தருணம் இது. கங்காதேவியும் பரமேஸ்வரனை எதிர்த்து விட்டார். பரமேஸ்வரன் அவள் மீது உடுக்கையை பிரயோகித்தார். பார்வதி, நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனதினால் தான் புருஷர்கள் துணிந்து விட்டார்கள். இந்த சமயத்தில் நாம் கங்காவை ஆதரிக்கவில்லை என்றால் உன் பக்தை காவிரியில் குளிப்பது இயலாமல் போய்விடும். சாப விமோச்சனம் கிடைக்காது. ஏதாவது செய் பார்வதி. உடனே செய் பார்வதி. பார்வதி, பார்வதி, பார்வதி!
மற்ற சக்திகள் எதுவும் நிற்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. அடுத்து நடக்க வேண்டியது காலநேத்திர பிரயோகம். பரமேஸ்வரா, பராசக்தியின் மீது உமது காலநேத்திர பிரயோகம் தவறு. இப்போது 3 சக்திகளும் ஒன்று சேர்ந்து விட்டன. அதட்டியும் மிரட்டியும் ஆயுதங்களை வைத்து பணியச் செய்ய நினைப்பதும் அசாத்தியம். என்றால் நம் கதி சரணாகதி. ஸ்ரீசக்தியிடம் சரணாகதியா? ஆமா. அழகு, ஐஸ்வர்யம், தைரியம், இந்த திரிகுண சம்பத்து எங்குள்ளதோ அந்த சக்திதான் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அனைவருக்கும் உகந்த சக்தி. அந்த 3 சக்திகள் தான் இப்போது ஒரே சக்தியாக இணைந்து போன பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி. அந்த 3 சக்திகளின் விஸ்வரூபமே இந்த ஆதிபராசக்தி. அந்த சக்தியை எதிர்க்கும் மற்றொரு சக்தி இந்த சிருஷ்டியில் இல்லை. நாம் அந்த மகாசக்தியை நெருங்குவதும் அசாத்தியமே. நாராயண, அந்த ஜெகன்மாதாவை சாந்தப்படுத்தி அவரது அனுகிரகத்தை பெறும் ஆபத்தில்லாத உபாயத்தை நான் அறிவேன் சுவாமி. ஐகிரி நந்தினி ஆரம்பியுங்கள். அவரவர் பக்தர்களை காப்பாற்றும் முயற்சியில் பார்வதியும் பரமேஸ்வரனும் ஜெகப்பிரளயத்தையே உருவாக்கிவிட்டனர். தர்மரக்ஷனா, பக்த ரக்ஷனா, இவை இரண்டுமே நமது கடமைகள்தான். கங்கா, அனுகிரகம் செய். அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. அம்மா கௌரி, சுயநலமும் மூட நம்பிக்கையும் முட்டாள்தனமும் என் கண்ணை கட்டி போட்டதுனால நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துட்டேன். உன் பூஜை பலிச்சுடுத்து, உங்க அன்பு ஜெயிச்சுடுத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் கோரிக்கை நிறைவேறிடுத்து. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்து நீண்ட காலம் வாழணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். வாழ்த்துறேன்.